இப்படி வெளியே என்னன்னுதான் பேசி முடிப்பாளோ தெரியல. அப்பா எம்புட்டு நேரம் ஆச்சு, வரலாம்ல. அவள்கிட்டதான் முத இந்த விஷயத்த சொல்லலான்னு பார்த்தா அப்படி பேசிக்கிட்டு இருக்கா. என்னத்தான் பேசி சாதிக்க போறாளோ தெரியல. சேகான்னு சொல்றது கூட நல்ல ஐடியாவா தான் இருக்கு. பெசாட்டு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஆரம்பிச்சாதான் என்ன, அது மெயின் இடம் வேற, நல்ல பிக்கப் ஆகும். உன்னையும் கூட்டிட்டு போய் கல்லால இருத்திக்கிட்டா போதும், நம்ம உள்ள இருக்கிறதெல்லாம் பாத்துக்கிடலாம். நல்ல பிக்கப் ஆகும், இன்னும் நல்லா வந்துடலாம். அப்பா சொன்ன மாதிரி வீடு கொஞ்சம் நல்ல பெரிய விட வாங்கிடலாம். சரி, இவள்கிட்ட ஒரு ஐடியாவை கேட்போம். எனக்கு என்னவோ சரின்னு தான் படுது. மேடம் என்ன சொல்லுதாங்களோ அதுக்கப்புறம் முடிவெடுப்போம். ஏய், நான் வந்து எம்புட்டு நேரம் ஆச்சு, அப்படி என்னடி பேசிட்டு இருக்க வெளிய இருந்து? சும்மா லொடலொடலொடலன்ட்டு என்னத்தையாது உன் சத்தம் தான் கேக்குதே தவிர அண்ணி இந்த வீட்டுல தானே இருக்காங்க, அவங்க சத்தம் வெளியே வருதாடி? நீ பேசுறது அடுத்த தெரு வர கேக்குது. ஆமா, உங்களுக்கு என்ன விடிஞ்சா போனா அடைஞ்சா வருவீங்க. எனக்கு வேற என்ன வேலை, சமையல் வேலை வீட்டு வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு. அக்காட்ட எதுவும் பேசிட்டு இருப்பேன், அக்கா எதுவும் சொல்லுவாங்க, நான் கேட்டுட்டு இருப்பேன். இது கூட செய்யக்கூடாதாக்கும்? உம்முன்னு வீட்டுல இருக்க முடியுமா என்ன? உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும்ட்டு இருந்தா வாரியா லேஸ்ல நீ கொஞ்ச நேரம் கூட வராம இருந்த நான் பாட்டி தூங்கி இருப்பேன். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீ அடிக்கடி சொல்லுவே இல்ல, எதையாவது பண்ணி முன்னேறணும் முன்னேறணும் முன்னேறணும், எல்லாத்துக்கு முன்னாடி வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்ட்டு. அதுக்கு ஏத்த மாதிரி இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்து. இது நம்ம முன்னேற போற விஷயமா? என்னதான் சொல்ல? ஒரே பாட்டுல சூரியவம்சம் சரத்குமார் மாதிரி ஓஹோன்னு வந்துடணும். அடி, உனக்கே இது கொஞ்சம் ஓவரா தெரியல. சொல்ல வரதும் மறந்துடும் போல இருக்கு நீ பேசுறது. கூட கூட பேசிட்டு இருக்காத. இந்த பாரு, சேரணும்னு அன்னைக்கு ஒரு இடத்துக்கு பார்க்க போனோம். நம்ம பக்கத்தூர்ல ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருந்தாங்க, தெரியுமா? அன்னைக்கு கூட ஏதோ நீ கிரீம் எல்லாம் வாங்கணும்னு சொல்லி என்னைய கூட்டிட்டு போனிய ஒரு பெரிய ஸ்டோரு. அந்த கடை தாண்டி, அத விலை கொடுக்க போறாங்களாம். ஏதோ கஷ்டத்துல இருக்காங்க போல, வீடு அது இதெல்லாம் வித்துட்டாங்களாம். இந்த கடையும் விற்கணும்ட்டு நினைச்சிட்டு இருக்காங்களாம். இந்த கடை வாங்கினதுக்கு அப்புறம் தான் அவங்க அப்பா ஒவ்வொன்று வந்தாராம். அதான் வெளியாட்டையும் சொல்லல போல, முக்கியமா உள்ள 2 வட்டம் மட்டும் தான் சொல்லுதேன். யாருனாலும் வாங்கிக்கிடுங்க, இல்ல ஆள் இருந்தாலும் சொல்லுங்க அப்படின்னாங்க. விலைவாசியெல்லாம் ஒன்றும் சொல்லல, ஆனா பெரிய கடையா இருக்குடி, எல்லா பொருளும் இருக்குது. நம்ம 2 பேரும் இருந்தோம்னு கடையை நல்லபடியா பாத்துக்கலாம். உனக்கும் ஆசை தானே ஏதாவது தொழில் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. எனக்கு சப்போர்ட்டிவா நீ இருந்தேன்னு வையேன், நல்ல நிலைமையில வந்துடலாம். என்ன சொல்லுத? நீ சொல்லத கேட்டதுக்கு அப்புறம் தான் அப்பாட்ட பேசணும்ட்டு இருக்கேன். அட, நல்ல வேலையா தான் இருக்குது. அது பெரிய கடை இல்ல, மெயின் பஜார் வேற. எப்படி பார்த்தாலும் 10-30 லட்சத்துக்கிட்ட கேட்க மாட்டாங்க. மாமா கேட்டா இப்ப உடனே வாங்கி கொடுப்பாரா? அதை எதுக்கு நீ பாக்குற? ஓகேவா என்னன்னு மட்டும் சொல்லு. ஏன்னா நான் மட்டும் பார்க்க போறது இல்ல, நம்ம 2 பேரும் சேர்ந்த மணி தான் இந்த கடையை பாத்துக்க போறோம். அதான் உன்ட்ட ஒரு வார்த்தை கேட்டு போன்ட்டு. உன்னோட ஐடியா எப்படி? அப்பாட்ட எப்படியா பேசிட்டு சம்மதத்தை வாங்கிடலாம். துட்டுதான் கொஞ்சம் கூட வரும்னு நினைக்கேன். லோன்னாலும் எதுவும் போட்டு அப்பா கொடுத்தா கூட நம்ம மாசம் மாசம் கட்டிடலாம்ல. அப்பா, இது நல்ல ஐடியா தான். ஆனா நீங்க லோன் என்னெல்லாம் ஒண்ணு போட வேண்டாம். மாமாட்ட சொல்லுங்க, மாமா ஏதாவது பாதி துட்டு அரேஞ்ச் பண்ணி கொடுக்க சொல்லுங்க. நான் மீதிய எங்க அப்பாட்ட பேசுறேனே. எங்க அப்பா நமக்கு எதுவும் செய்யல இல்ல, முன்ன மாதிரி இல்ல, இப்ப நல்லா பேசிக்கிறாரு. எனக்கு கூட நீ சொன்னாரு, உனக்கு சேர்த்தச்ச நகையெல்லாம் கொடுக்குறேன் அப்படி இப்படின்ட்டு. சும்மா நகையை கொடுக்கறத விட இந்த மாதிரி நல்ல ஒரு கடை பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாரு. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல பொண்ணி. எங்க அப்பா இருக்காருல்ல, எதுவும் எனக்கு ரெடி பண்ணி கொடுப்பாரு. இருக்கிற தொகையை கையில கொடுப்போம், மீதி லோன் போட்டுனாலும் கொடுத்துக்கலாம். ஏன் அப்பா ஏன்டா நம்ம இவங்கள்ட்ட பேசணும், துட்டுக்கு இருந்தா ஓடி வந்துட்டாங்களே அப்படின்னு நினைக்கிறதுக்கா? வேணாம் பொண்ணி, அவன் வீட்டுல நான் எதையும் எதிர்பார்த்தணும் நான் கல்யாணம் பண்ணல. அப்படி இல்லதா, அப்பாட்ட பணம் காசுக்கு என்ன குறைவா? எல்லாம் இருக்கதானே செய்யுது. அது இல்லாம நமக்கு செய்யணும்னு அவருக்கு ஆசை இருக்கும்ல. அதுதான், நீங்க மாமாட்ட பேசு, அதுக்கப்புறம் நான் எங்க அப்பாட்ட பேசுறேன். கண்டிப்பா இந்த மார்ஜின் மார்க்கெட் நம்ம நடத்துறோம். எப்படி? சரி பொண்ணி, எனக்கு இதான் சரின்னு படுது. அப்பாட்ட பேசிட்டு அந்த அண்ணன் உடனே போனை போட்டு சொல்லிடணும். வேற யாரும் துட்டுக்கிட்ட கொடுத்துடக்கூடாது இல்ல, மெயின் இடம் வேற. இதெல்லாம் கிடைக்குமா எப்படி? நமக்கு கிடைக்குன்னா ஏதோ நம்ம அதிர்ஷ்டசாலி, அப்படிதானே?
பரவாயில்லக்கா. அப்ப நீ இன்னும் வெறும் சரவணன் கிடையாது, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் சரவணன். பொழிச்சிடலாம் போ. நம்ம கூடிய சீக்கிரம் திருவிழாக்குள்ள கடைய ஆரம்பிச்சிடலாம் தான். அப்பதான் இந்த ஊர்ல நிறைய பேர் வந்திருப்பாங்க, எப்படி நம்மகிட்ட வாங்க வருவாங்கல்ல. அடியே அவசரத்துக்கு பிறந்தவளே, பொருடி. இப்பதானே பேசுது, பணம் புரட்டணும், திருவிழா கிட்ட வந்துருச்சு, அது கலையில முடியுமா என்ன? இன்னும் 5 நாள்ல என்ன நடக்கும்? ஒன்னும் நடக்காது. அப்பாட்ட பேசிக்கிடுவோம், அண்ணன்ட்டையும் பேசிக்கணும். 2 பேரும் ஓகே சொன்னாங்கன்னா துட்டு ரெடி பண்ணி கேட்டு இந்த மாசம் இல்ல அடுத்த மாசம் ஓபன் பண்ண மாதிரி பாப்போம். என்ன? நம்ம நேரமும் எனக்கு தெரியலையே. லாயர்ட்ட போய் கூட்டிட்டு போயிட்டாரு. நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல. உண்மையிலே நமக்கு டைவர்ஸ் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிடுவாங்களோ? விக்ரம் நம்ம இவ்வளவு கூட புரிஞ்சுக்கல. நம்ம பேசுறது கூட அவருக்கு புரியல. எல்லாத்தையும் நம்ம கஷ்டப்படுறதுனால என்னவோ தெரியல. கடவுள், நீயும் கஷ்டம்னா என்னன்னு தெரியணும்ல. மத்தவங்க மனசை கஷ்டப்படுத்துறதுல உன் மனசை கஷ்டப்படுத்தினா எம்பிட்டுதான் இருக்கும்ட்டு காமிக்கிறதுதான் கடவுள் இப்படி பண்றாரோ என்னமோ. விக்ரமான என்ன புரிஞ்சுப்பாருன்னு நினைச்சேன், அவரு கூட என்ன புரிஞ்சுக்கல. அவர் பாட்டு டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டாரு. வீட்டுல நான் என்னன்னு சொல்லுவேன்? அப்பாட்ட என்ன பதில் சொல்றதுக்கு ஒன்னும் புரியலையே. கோயில போய் சாமி கும்பிட்டு, விக்ரம் நான் பண்ணதான் தப்பு, உங்கள்ட்ட கல்யாணம் அன்னைக்கு நம்பி கேட்டது மிகப்பெரிய தப்பு, என்ன மன்னிச்சிருங்க விக்ரம், நம்ம இனி நல்ல ஒரு அனுமான கப்பல்ஸா இருக்கணும் அப்படின்னு எவ்வளவு ஆசையா இருந்த தெரியுமா விக்ரம்கிட்ட பேசலான்னு. ஆனா அவரு இப்படி அங்க கூட்டிட்டு போவார் நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கணும்? நம்ம ஏன் விக்ரம்கிட்ட பேசக்கூடாது? விக்ரம், உண்மையிலே உங்களுக்கு என்ன பிடிக்கலையா? என்ன நடிக்கிறீங்களா? என்ன புரிஞ்சுக்கலையா? ஏன் விக்ரம் அப்படின்னு கேட்டுட்டா என்ன? எதையுமே மூத்துக்கு நேரம் கேட்டுட்டா அது பிரச்சனை அப்போத்தோட முடிஞ்சிடும். பேசினா தெரிஞ்சுட்டு போயிரும்ல அவருக்கு நம்ம பிடிச்சிருக்கா இல்லையான்ட்டு. ஏய், கிறுக்காட்ட வளராதடி. உன்னை அவருக்கு பிடிச்சிருந்தா எதுக்கு அவர் அங்க கூட்டிட்டு போனோம்? உன்ட்ட அதையுமே பேசி உன் மனசை மாத்திருக்க மாட்டாரு. உன்னை பிடிக்கல, இத வேற நீ கேட்டு கேவலப்படணுமா என்ன? விக்ரம், சாரி விக்ரம், உங்களை நான் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன். ஆரம்ப காலத்துல உங்களை எனக்கு பிடிக்காம இருந்தா கூட உங்க லைஃப நீங்க எப்ப சொல்லுங்களோ உங்க லைஃப் ஸ்டோரிய அப்ப இருந்து என்ன அறியாமலே உங்களை எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சது விக்ரம். அதை எப்படி சொல்லலாம் எனக்கு தெரியல. கடைசி வரை சொல்லாமலே போயிடும் போல இருக்குது. ஏய் பூமாரி, என்னப்பா ரெஸ்டாரண்ட் போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன், கிளம்பல நீ? என்ன பாரு, ரெடி ஆயாச்சு, சீக்கிரம் கிளம்பு, டைம் ஆச்சுல. ஏன் அப்ப இருந்தே ஒரு மாதிரி டல்லாவே இருக்க? உடம்பு எதுவும் முடியலையா? இல்ல விக்ரம், அப்படிலாம் இல்ல, தலை வெளிச்சாப்ல இருக்கு, அதான் அப்படியே உட்கார்ந்துருக்கேன். இன்னைக்கு கண்டிப்பா போகணுமா? ஏய், உனக்கு இது கொஞ்சம் ஓரா தெரியல. நான் இதுக்குதான் காலையில அம்மாட்ட சொன்னேன் அவருக்கு உடம்பு முடியலன்னு. நீ அப்படிலாம் இல்லத்த, நான் நல்லாதான் இருக்கேன், அவர் சும்மா சொல்றாருன்னு சொன்னேன்ல. இப்ப அம்மாட்ட உனக்கு உண்மையான தலைவலின்னு சொன்னா கூட நம்ப மாட்டாங்க. நீ கண்டிப்பா வந்துதான் ஆகணும். கிளம்பு பூமாரி. சரிங்க. உங்களுக்கு சுடிதார் போட்டா பிடிக்குமா இல்ல சாரி கேட்டவா? உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை போட்டுட்டு வாமா. சீக்கிரம் வா பூமாரி. பிறகு அம்மா நான் தான் உன்னை கூட்டிட்டு போகிறது டல் அடிச்சு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைப்பாங்க. ப்ளீஸ் சீக்கிரம் கிளம்பு. போகும்போது மெடிக்கல்ல ஒரு தலைவலி டேப்லெட் வாங்கிட்டு போடுவோம், போட்டா சரியாயிடும். அங்க வந்து பாரு, ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும், மைண்டுக்கு ரிலாக்ஸா இருக்கும். கண்டிப்பா என் ஃப்ரெண்ட்ஸை கூட இன்வைட் பண்ணிருக்கேன், வராங்களா என்னன்னு தெரியல. சரிங்க விக்ரம், நீங்க போங்க, நான் கிளம்பி வரேன். விக்ரம், விக்ரம், கிளம்பிட்டீங்க? என்ன டைம் ஆச்சு, அப்பா வேற ஃபோன் போட்டுட்டு இருக்காரு, சீக்கிரம் கிளம்புங்க. ஷோ, சொன்னேன்ல, நான் கிளம்பிட்டு இருக்கோமா, 5 மினிட். சீக்கிரம் கிளம்பி பாப்போம் மாதிரி. பாரு அம்மா எவ்வளவு ஃபாஸ்டா இருக்காங்கன்னு. இப்ப கீழே போனோம்னா என்னதான் திட்ட போறாங்க.